மணிகண்டன் சார் உங்களோட ஷேரிங் கொடுத்துடலாம். ரொம்ப ஹாப்பி. டாப் 3rd பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணதில் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண காரணமாக என்னோட ஆல் அப்ளைன்ஸ் ஆல் இடிஸ் அண்ட் சிடிஸ் தாண்டி என்னோட லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நேரத்தில் மனமான நன்றிகளையும் இந்த ஒரு சூப்பரான ரெகனைசேஷனோட கிரெடிட்ஸே தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதே விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் பெஸ்ட் அப்படின்னு விஷயம் தான் இன்னைக்கு நிறைய இடிஸ் இருக்காங்க. அந்த இடிஸ்ல இன்னைக்கு எதாவது பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் ஷேர் பண்ணுற எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருக்குமே காம்படிட்டர் இருக்காங்க. யாருமே காம்படிட்டர் இல்லாமல் ஒரு பர்சன் இல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கடவுளுக்கு கூட காம்படிட்டர் அப்படி விஷயம் தான் இருக்காங்க. ஸோ அப்படி எப்போ தான் இன்னைக்கு நான் இந்த விஷயத்துல ஒரு காம்படிட்டர் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணணுங்கிற விஷயத்த என் டீம் கிட்டேயோ இல்லை அப்படியே வந்து பார்த்தா எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. ஸோ அந்த டீம் பண்ணுவோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டீம் வந்து பார்த்தா டீமை நம்பி டீம் வந்து நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வந்துருவாங்க. டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க ஸோ பெஸ்ட்டாக ஒரு பர்சனா மேலே ஏற்றி அதை அழகு பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம தகுதியாக இருக்கணும், நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம தான் உழைப்பு கொடுக்கணும் அப்படி விஷயத்தை மட்டுமே அதை புரிஞ்சுட்டேன். ஸோ அதுக்காக எஃபோர்ட் போட்டேன். ஸோ ஒரு விஷயம் ரொம்ப எப்பயுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா. இன்னைக்கு இந்த விஷயத்த யாரை நம்பி நான் சூஸ் பண்ணல. ஸோ என்னோட லைஃப் லைன்ஸை நம்பி இத்தனை பேர் இருந்தால் எனக்கு 500 பேர் வருவாங்க, அவங்க வந்து பார்த்தா எனக்கு சக்ஸஸ் பண்ண வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணல. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், நம்ம சம்பாதிக்கணும். அதுக்கு அப்ளை அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு சூப்பரான விஷயம் அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் சரி கன்சிஸ்டன்சி அப்படி விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி இந்த பெஸ்ட் பிளேஸ் அப்படி விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. இந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் எனக்கு பெஸ்ட்டாக நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எஸ் சூப்பர்.